ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது பார்த்தாலும் சீர்காழியிலையும் பேசுறார். மாமனார் வீட்டுக்கு போனார், போய் நல்லா விருது சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே, யார் வேண்டாங்கிறா? அங்க போய் எடப்பாடி பழனிசாமி தொடச்சேரி வேணுமா? என்ன சாதாரண ஒரு நாங்க சிந்திச்சு பாரு, எங்க தொண்டலை கூட ஒரு நாள் தொட்டுப்பா முடியுமா? அதோட இந்த அருமையான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு அக்கா திருமதி வளர்மதி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் அம்மாவின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலையிலே வாக்களிங்க. அக்கா அப்பா வளர்மதி அவர்கள் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்று அல்ல, தலைவர் காலத்திலிருந்து பல்வேறு பதவிகளை வகித்தவர். அம்மா காலத்திலேயும் அம்மா அமைச்சரவையில் இடம்பெற்றவர். நான் இருக்கின்ற பொழுதும் அவர் பல உதவிகளை இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கார். அப்படி ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைமை கழக நிர்வாகி அக்கா அப்பா வளர்மதி அவர்கள். அவரை தேர்ந்தெடுத்து இந்த ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல பணிகளாற்ற, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இருகரம் கூப்பிகளை வேண்டுகிட்டு இன்றைக்கு சீர்காழிக்கு போனதையும் அங்கே எடப்பாடி பழனிசாமி தொடச்சேரி வேணுமா? இதான வீட்டில் கூட்டுற மாதிரி, வீட்டை துடைக்கிற மாதிரி கட்சி நினச்சிக்கிட்டார் பாவம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக என்பது 2 கோடி தொண்டன் நிறைந்த கட்சி. அப்படித்தான் கணக்கு போட்டீங்க ஒரு காலத்தில். அதிமுக அம்மா மறைஞ்சுக்கு பிறகு அதிமுக உடைக்கலாம் முடக்கலாம் அப்படி ஒரு பி டீமை உருவாக்கி ஏதோ நீங்க சாதி திட்டம் தீட்டினீங்க. அத்தனையும் நாம முறியடிச்சோம்ல. எத்தனை வழக்கு. இவர் பி டீம் எங்க போனான்னு பார்த்தோம்ல, குப்பைக்கு போயிடுது. அதான் சரியான வார்த்தை. அவருக்கு என்ன அடையாளம் கொடுத்தோம் நம்ம கட்சியில, எவ்வளவு பெரிய பொறுப்பு அம்மா கொடுத்தோம். அதையெல்லாம் மறந்து சுயநலவாதியாக இருந்து அதிமுக அந்த காலத்தில் எட்டப்பன் ஒருத்தர் இருந்தாங்க. இந்த காலத்தில் அரசர் காலத்தில் எட்டப், அப்படிப்பட்ட எட்டப்பர் துரோகிகள் அதிமுக இருந்து துடைத்தெறிக்கப்பட்டது. அதிமுக தான் துடைத்தெறிஞ்சிருக்கிறோம். இப்ப அதிமுக புனிதமா இருக்குது. அதிமுகவுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ அத்தனையும் இன்றைக்கு ஆண்டவருடைய அருளால, இருவரும் தலைவருடைய ஆசையால துடைத்தெறிக்கப்பட்டது. அதிமுக மேலும் சட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. திமுக கூட்டணி ஆரம்பிச்சு 20 நாள் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் திமுக மாத்தி மாத்தி பேசி, திமுக காரன் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரன் திமுக குறை சொன்னாங்க. இப்படி 20 நாட்கள் தொடர்ந்து வார்த்தை போர் நடைபெற்றது. அதிமுக அப்படியே இருந்தது. இல்ல, ஒரே நாள் தலைமை கழகத்துக்கு வந்தோம். நம் கூட்டணி தலைவர்கள் நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரத்தில் பேசி முடிச்சோம். ஒவ்வொரு கட்சிக்கு இத்தனை இடம் என்று நாம் சுமூகமாக பேசி அதன் அடிப்படையில் நாம உடன்படிக்கை ஏற்பட்டு 2 மாநிலத்தில் தலைமை கழகத்தில் கூட்டணியை எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி. பிறகு அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு, உடனே அறிவிப்பு. அதுக்கு அடுத்த நாள் முதல் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சது நாம தாங்க. படிப்படியா தேர்தல் அறிவிப்பு. இப்படி அதிமுக ஜெட் வேகத்தில் போயிட்டு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு சொல்றார். அதிமுக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சுதான். எங்க யார் முதல் தேர்தல் அறிக்கை வெளியிட்டா? அப்ப யார் காப்பி அடிச்சிருப்பா?
நாம தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு 10 நாள் கழிச்சு தான் திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டார். அப்படின்னா நம்முடைய தேர்தல் அறிவிப்பை பார்த்து தான் காப்பி எடுத்தது திமுக. அது அப்படியே உருட்டி பேசுறார். எவ்வளவு பொய்ய பேசுறார் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அப்பாவும் மகனை அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது அடிக்கடி வேண்டாம் தம்பி, மீண்டும் ஏதாவது அவர் பண்ணிடுவார். நீ அடிக்கடி பேசி அது ஞாபகம் வந்து அதனால பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது. வேண்டாம், நல்லா வாழ வேணும், நிம்மதியாக இருக்கணும். நம்முடைய ஆட்சியை பார்த்து நம்ம ஆட்சி சிறப்பாக நடக்கிறது பார்த்து மூக்கு மேல் விரல் வைக்க வேணும். அப்படித்தானே இருந்தது. 4 ஆண்டு 2 மாத காலம் நம்ம ஆட்சி வீழ்த்த நினைச்சாங்க. வீழ்த்துகின்றவர்களுக்கு மூக்கு மேல் விரல் வைத்து நம்முடைய ஆட்சியை பாராட்டுகின்றவர்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசு. 4 ஆண்டு 2 மாசம் எவ்வளவு பிரச்சனை, வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, சோதனையான நேரத்தில் சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அரசு அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏறல, விலைவாசி ஏறிச்சா? மக்களுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்துக்கிட்டோம். அதிமுக ஆட்சியில் அரிசி விலை ஏறல, பருப்பு விலை ஏறல, எண்ணெய் விலை ஏறல. கொரோனா காலத்தில் ஓராண்டு எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். மீண்டும் ஒரு 1000 ரூபாய் சென்னை மாநகர்களுக்கு மக்கள் கொடுத்தது மட்டுமில்ல, 11 மாசம் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். ஏழைகளை வாழ வைத்தது அதிமுக. அது மட்டுமல்ல, கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் மாணவனுக்கு ஆல் பாஸ் போட்டோம். இளைஞர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு. சிறப்பா படிச்சாங்க, சிறப்பா தேர்வு எழுதினாங்க, ஆன்லைன்ல பட்டம் கிடைக்கப்பட்டது மாணவருக்கு. அப்படி ஏழை. அது மட்டும் இல்ல, தைப்பொங்கல் என்று மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தைப்பொங்கல் எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் முதல்ல கொடுத்தோம். 1 ரூபா வருமானம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. 40,000 கோடி கொரோனா செலவு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட, சோதனையான காலகட்டத்தில் கூட திறமையா நாம் செயல்பட்டு நாம தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி கொடுத்த மாநிலம் என்று பாரத பிரதமரால் பாராட்டப்பட்ட அரசு. இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கலால் வரி இல்ல, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. வரியே இல்லாம அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.